ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் சைடில் எல்லா வீட்லேயும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கொள்ளு பருப்பும் ரசமும் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. எப்படி செய்யலாம்னு பார்த்தலாமா? 100 கிராம் கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். இது நாட்டு கொள்ளு. நல்லா கழுவி அலசிட்டு குக்கரில் சேர்த்துட்டு இதோட 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும், கொஞ்சமாக ஜீரகம், ரசத்துக்காக முழு 2 தக்காளி போட்டுட்டு ஒரு 1,5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்குங்க. குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 விசில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கொள்ளு பருப்பு இது மாதிரி வெந்து ரெடி ஆயிடும். இப்போ வெந்த தக்காளியை நம்ம ரசத்துக்காக எடுத்துட்டு கொஞ்சமாக கொள்ளு பருப்பும் பருப்பு வெந்த தண்ணியையும் எடுத்து சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவு புளியை சேர்த்து ரசத்துக்காக ஊற வச்சிடலாம். இது ஒரு சைடு ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பருப்பு கடையிறதுக்காக சின்ன வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கிக்க போகிறோம். கடாயில் 10-15 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், கல்லுப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது தேங்காய் எண்ணெயில் வதக்குங்க. அப்போ தான் இந்த பருப்பு நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். வெங்காயத்தை இது மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்போடு சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பருப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக பல்ஸ் மோடில் இது மாதிரி அடித்து எடுத்துருக்கேன். நீங்கள் பருப்பு கடையிற மத்தில் கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இடிகளில் 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. தட்டி எடுத்துக்கலாம். புளி நல்லா ஊறி இருக்குது, கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு புளி தக்காளி வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பில் கட் பண்ணி கொத்தமல்லி தழை இது மாதிரி நல்லா கசக்கி பிசைஞ்சு இந்த புளி கரைசலோட சேர்த்துக்குங்க. ரசம் நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாயை 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அரைச்சி வச்சுருக்க ஜீரக மிளகை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தாமல் இருக்குது நான் உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு லைட்டாக சுற்றியும் பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொள்ளு பருப்பும் ரசமும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் ஊர் பக்கம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா கொதிக்க கொதிக்க இருக்கணும் வெள்ளை சாப்பாடு. அதில் இந்த கொள்ளு பருப்பை போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு முதல்ல பிசைஞ்சு சாப்பிட்டு திரும்ப வெள்ளை சாதம் போட்டு அதோட கொள்ளு பருப்பு ரசம் 2 சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.